Watch full episodes on Jio Hotstar. எத்தனை பேர் வந்தாலும் தைரியமா சொல்லுவேன், அழிவுக்கான இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங் மட்டும்தான். என்ஜாய், ஹாப்பி தீபாவளி. வெட்டுப்பட்டு ஒண்ணே பாத்தியாப்பா, ஷேர் சிங் பிரிட்ஜ்ல பாம்பு போட்டு உடைச்சிட்டான். ஏய் ஆஹா, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுதே, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க என்னமோ நடக்க போகுது. பயப்படாத பட்டு, ஆபத்தோட விளையாடுறது தானே நம்மளுடைய வேலையே. ப்ரொஃபசர் நமக்கு நிறைய கேஜெட்ஸ் கொடுத்திருக்காரு. இத மாட்டிக்கிட்டு டக்கு புக்குன்னு நம்ம வேலையில இறங்குவோம். என்னடா வித்தியாசம் என்ன பண்ணிட்டு வரானுங்க? பட்டு பாடி நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, ஓகேயா? சரிப்பா சரிப்பா. லாரி அற்புதம், சூப்பர் சூப்பர் சூப்பர். பாஸ், கட்டுப்பட்டு எவ்வளவு அருமையா டைவ் அடிச்சு வராங்க பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் உண்மையான ஹீரோ பாஸ். ரியல் ஹீரோவா? பாஸ். டேய், நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அப்ப யார் தான்டா வண்டியை ஓட்டுறது? என்ன ஏன்டா சோதிக்கிறீங்க? யாருமே வண்டி ஓட்டல பாஸ், யாரும் வண்டி ஓட்டல. நீங்க தானே கட்டுப்பட்டு குழிக்குள்ள விழுறத எல்லாரும் பாருங்கன்னு சொன்னீங்க. அதனாலதான் நாங்களும் வந்து உங்க கூட சேர்ந்து அதை பார்த்தோம். என் மனசுல வரதுல அவங்க ரெண்டு பேரும் ஒரே அடியா தூக்க வைக்கணும் தான்டா. ஆனா வேற வழியே இல்லையே. போய் ஒழுங்கு மரியாதை ஸ்டேரிங்க பிடிச்ச வண்டியை ஓட்டுங்க. பாஸ், இது ரொம்ப தப்பு பாஸ். சில நேரத்துல இங்க வந்து பாருங்கறீங்க, அங்க போய் உட்காருன்னு சொல்றீங்க. போங்க பாஸ், நீங்க இப்படி எல்லாம் பேசுறேன்னா அவங்க கிட்ட பேச மாட்டேன். உங்க பேச்சுனா கா 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 கா. டேய், டிராமா போறது நிப்பாட்டிட்டு என் பேச்ச கேளுங்கடா. போய் வண்டியை ஓட்டுங்கடா. ஜோ, என்னப்பா இது கட்டு? இந்த ஷேர் சிங் எங்க போய் தொலைஞ்சான்? ஆளையே காணோமேப்பா. அண்ணா டேய், பாய் போட்டு படுக்கிற மாதிரி படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு என்ன மாதிரி பண்ணு, வா. ஓகே ஓகே. என்ன பாய்? கட்டு என் நண்பா, இதோ நான் வந்துட்டு இருக்கேன். யா. யா. அம்மா, நான் அந்த வேன் பிடிச்சி மேல போயிடலான்னு பார்த்தா இப்படி டேக் ஆஃப் ஆகாத ஃபிளைட் மாதிரி ரோட்லயே போறேனே. இது என்னோட ஸ்டைல். வாடா, கீழே வாடா. ஏன் ரோட் எத்தில இருக்க கட்டு? யாய் கட்டு, என்ன நீ அடிச்சு தூக்கி எல்லாரும் ஏன் மேலே போட்டுட்டு இருக்க? எனக்கு கீழ இருக்குது வீலா இல்ல அவங்க வீல் உடைய போகுது. அதை கேட்காத. கேட்டுட்டானே, எஸ்கேப். எனக்கு என்னமோ இப்படி தப்பிச்சு ஓடுறதோட ரெண்டாவது பேர் தான் ஷேர் சிங்னு தோணுது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் மாட்டிக்க போற நேரத்துல எஸ்கேப் ஆயிடுறான். அவனுக்கு அடிச்சாலும் பரவாயில்லடா. ஓவரா டயலாக் பேசுவானுங்கடா. கட்டுப்பட்டு சார், இன்னைக்கு நாங்க லீவ்ல இருக்கோம். நான் சொல்றத நம்புங்க. இன்னைக்கு நாங்க திருடுற ஐடியாவிலேயே இல்ல. ஆனா யாரோ ஷேர் சிங்குக்கு போன் பண்ணி இன்னைக்கு கட்டுப்பட்டுவோம் அவங்க ஃபுல் கார்ட்ஸும் எல்லா போலீஸும் கேஎஸ் சிங்கோட சிப் செக்யூரிட்டியில இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பேங்க் கொள்ளையடிக்க இதான் சரியான நேரம், நீங்க போய் தாராளமா திருடலான்னு ஷேர் சிங் கிட்ட சொன்னாங்க. அதனால ஷேர் சிங் பேராசையில திருட வந்துட்டாரு. என்ன விட்டுடுங்க சார், திரும்ப எப்பவுமே ஹாலிடேஸ்ல நாங்க திருட மாட்டோம் சார். நீங்க எங்களை விடலனா, என்ன போக விடலனா, இப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் ஓடிடுவேன் சார். பாவி கட்டு, என் நிலைமையை பார்த்து கட்டு, இது தடித்தானோட என் மேல மனசாட்சி இல்லாம படுத்துனே டிராவல் பண்றானுங்கப்பா. என்ன கண்டுக்கிறியா? சொல்லுங்க சார், சீக்கிரமா வாங்க. கேஎம்சி இடத்துல இருந்து மைக்ரோ சிப் திருட்டு போயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்ன சொல்றீங்க? பட்டு சீக்கிரம் வா. மிஸ்டர் கேஎன் சிங் உடைய சிப்பை எவனோ ஆட்டிய போட்டானா? சரி வா. என்னடா பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்க? ஏதாவது கிடைச்சதா இல்லையா? கிடைக்கும் கிடைக்கும்.
கட்டுப்பட்டு சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க. ஏன்னா உங்களை நம்பிதான் இந்த சிப்பை நான் இங்க வச்சேன். சீக்கிரமா அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. அது மட்டும் கிடைக்காம போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் திருடங்க எல்லா பேங்க்லயும் கொள்ளையடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால அவங்கள கண்டுபிடிக்கவும் முடியாது. சரி, நாம இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கம் ஆன். ஓஹோ, எல்லா விஷயமும் தெரிஞ்ச நம்ம ஆளுங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். ஆனா கேள்வி என்னன்னா, காரிடோர்ல இருந்து உள்ள வரும்போது ஏன் அலாரம் அடிக்கல? இதுக்கு என்ன காரணம்? சிசிடிவியோட பட்டன் எங்க இருக்குது? ஆனா அலாரமோட பட்டன் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. என்னப்பா அது? என்ன இங்க ஒரு ஹோல்? ஓஹோ, கட்டு அப்படியே என் கூட வா. வா கட்டு. இங்க பாத்தியா? ஒட்டுது பாத்தியா? என்னடா 1 2 எண்ணிட்டு இருக்க? பில்லர்ல ஒரு ஓட்டை இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு கம் ஓட்டி இருக்கு பாத்தியா? அப்படின்னா இங்க ஏதோ வச்சிருந்திருக்காங்க. ஓ, எனக்கு இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சுப்பா. இந்த திருட்டு எப்படி நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே ராசா? சரி, உன் வாய்க்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டா எப்படி? வெளியே கக்கு. என்னடா கக்கு பண்ண முடியல? ஒரே வா பட்டு, நீ யோசிச்சது ரொம்ப கரெக்ட் பா. இங்க உள்ள இருக்கிற ஏதோ ஒரு கருப்பாடு தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். கரெக்டா? என்னது? இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்சவங்களா? நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு. இந்த இன்ஸ்பெக்டர் மண்மாணிக்கு என்ன போட்டுக்கு பின்னாடியே போறாரு. சார், என்ன விளையாட்டு இதெல்லாம்? முடியல. இந்த பயிலும் யாரு? ஏன் கட்டு, அவன் அந்த சிப்பு பாக்ஸ் கொண்டு போறான்ப்பா. அங்க பாருப்பா. என்ன கட்டுப்பட்டு எனக்கு அந்த சிப்பை பத்தி தெரியாது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என் பேரை நீங்களா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பெயர் தான் ஷேர் சிங். என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. விடக்கூடாது.
ஏய், என்னோட ஆளியை நீ தள்ளி விட்ட. சரிங்க பார், ஒரே ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் உன்னை மேல வரதுக்கு அலோ பண்ணுவேன். நீ கொள்ளை அடிச்சதுல எனக்கு பங்கு தரேன்னு சொன்னா மட்டும் தான் உன்னை மேல வரதுக்கு அலோ பண்ணுவேன். உன்னால அது முடியுமா முடியாதா சொல்லு. சரி சரி, நான் பங்கு கொடுக்கறேன். நான் கண்டிப்பா வரேன். மேல இடு. நான் ஓவரா சொல்றேன். நடிக்காத, மேல வா. கட்டு பாத்தியா, அவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துல டீல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க. இப்போ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து நமக்கு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே போக போறானுங்க. வா 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 வா, மேல வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, வரலாம் 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 வா, வரலாம் வா, சீக்கிரமா மேல வா, குறுந்தாடிக்காரா. அது அழகா இருக்கு, கொஞ்சம் கூட பார்க்கலாம். உன்னை உதவி பண்ணதுக்கு என்ன ஏமாத்திட்டியே. உன்கிட்ட நான் டீல் வச்சுக்கிட்டே அப்படி இருந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டியே. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா. என் கையில நீ கிடைச்ச உன்னை அவ்வளவுதான் நான் சுக்கு நூறாக்கிடுவேன். இங்க பாருங்க, கட்டுப்பட்டு என்ன காப்பாத்துங்க. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? என்னால எதுவும் முடியல. தப்பான ஆளுங்க கூட தப்பான வேலையும் செஞ்சா அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி தான் தத்தளிக்கும். புரியுதா? இதுக்குதான் நம்ம எப்பவுமே தப்பான ஆளுங்களுக்கும் தப்பான வேலையையும் செய்யறதே இல்ல. ரொம்ப நன்றிப்பா. டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார் என்னோட கண்டுபிடிப்பை பாருங்க சார். நாம ரொம்ப டீப் திங்கா இந்த நேரத்துல யோசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல மொத்தம் 195 கண்ட்ரீஸ் இருக்கு. சோ இவ்வளவு பெரிய உலகத்துல எந்த கண்ட்ரில, எந்த ஊர்ல, எந்த தெருல போய் நம்ம தேடுறது? யோசிச்சாலே எனக்கு தலை கிரிகிரின்னு சுத்துதுப்பா. சூப்பர்ப்பா. நான் இதை பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கேனே. இப்ப நீங்க எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு கட்டு. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஹிதேன் ராவல் நம்ம கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த சிப்பை ஆக்ஷன்ல விட போறாராம். அதாவது ஏலத்தில் விட போறதா சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் இந்த சிப்பு ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா யார் வேணாலும் வாங்கி கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிடுறதுக்கு. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிப்புப்பா. சோ கண்டிப்பா சொல்றேன், அந்த ஆள் இந்த சிப்பை கொண்டு போய் ஏதோ ஒரு அண்டர் வேர்ல்ட்ல விற்க போறான். அதான் பிளான். நீங்க வேணா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சிப்பை வச்சு தப்பா தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? பட்டு ரொம்ப கரெக்டா தான் சொல்றான். உலகம் என்னதான் ரொம்ப பெருசா இருந்தாலும் தப்பான வேலை செய்யறவங்க என்னைக்குமே தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. அண்டர்வால் லொகேஷனோட பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளோட சிப்பை திருடினவங்களையும் நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னடா சொல்றது? சரி ப்ரொஃபசர், இந்த பட்டு இருட்டுல இருந்து ஒரு அம்பு விட போறான் பாக்குறீங்களா? அது கரெக்டா இப்ப இலக்க தாக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கட்டு, நீ உலகத்திலேயே பினாமி டான்ஸ் இருக்கிற கரண்ட் லொகேஷனை கரெக்டா பார்த்து சொல்லு என்கிட்ட சீக்கிரம். அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு உடனே வந்தாகணும். சரி வா, போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாப்போம். வாவ், அம்புக்குறி இதுல பட்டிருக்கு பட்டு. இவங்க எல்லாருமே துபாய்க்கு போறாங்களாம்பா. அதுவும் ஒரே நாள்ல. ஆஹா, ஏ புர்ரா பல்ல பல்ல, ஏ போடு போடு, ஏ குட்டே குட்டே. ப்ரொஃபசர், இனிமே பாருங்க, இந்த கட்டு பட்டு அந்த இதேன் டிராவல் கிட்ட போய் சிப்பை எப்படி பறிச்சுட்டு வராங்கறத மட்டும் கவனிங்க. எப்பா ஹிட்டேலு, இதோ நாங்க வர்றோம்ல. இங்க பாருங்க கட்டு பட்டு, நீங்க பறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அவசரப்படாம வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது உங்க 2 பேராலையும் வெறும் கையால எல்லா டான்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்க மிகப்பெரிய டான்ஸுங்களோட மோத வேண்டி இருக்கிறதுனால இந்த ப்ரொஃபசரால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாது கட்டு பட்டு. டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார் என்னோட அற்புதமான கண்டுபிடிப்பை உங்க கையோட எடுத்துட்டு போங்க சார். நான் கண்டுபிடிச்சிருக்கிற சில கேஜெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். உங்க 2 பேருக்காகவும் நான் ஒவ்வொரு கிட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிட் இந்த பேகுக்குள்ளதான் இருக்கு. இங்க பாருங்க சார். நீங்க 2 பேரும் துபாய்க்கு போறதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? அப்படி நீங்க போனீங்கன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போங்க சார். துபாயை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்ன சொன்ன? கனவா? சரி டிங் டாங் வீடு. வா வா, உன் கனவு இப்ப உண்மையாக போகுது. வந்து பாரு, அதுக்கப்புறம் உன் கனவை நீயே நிறைவேற்றிக்கலாம். நில்றா, எட்டி வச்சிருடா. சொன்னா கேளுடா, எட்டி வச்சிரு. ஓடி போ. வாங்கிக்கோ. ஐயா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஐஸ் கட்டி இருக்கா ஐயா? ஓ சாரி சாரி சாரி, மன்னிச்சுக்கங்க ஐயா, கோச்சிக்காதீங்க ஐயா. நான் வந்து எதிரிகிட்டே ஐஸ் கட்டி கேட்பேன். அது அடிப்பட்ட குழப்பத்துல நான் வந்து யாருன்னு தெரியாம கேட்டு விட்டேன். மனசுல வச்சுக்காதீங்க. ஆஹா, இந்த கல் இங்கதான் இருக்கா? ஏய், இவனை சாவடிங்கடா. மறுபடியும் 2 பேர். ஐயா பண்ணாலே
தங்கப்பட்டி. என்ன திடீர் வெளிச்சம்? பழைய பெட்டியானதுலான தப்பிச்சேன். சாப்பாடு. இருங்க இருங்க. ஓகே. ஹலோ சார், ஐஸ் கட்டி தானே கேட்டேன் உங்ககிட்ட. அடுத்தவங்க உதவி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க குடுகுடுன்னு ஓடி போய் ஐஸ் கட்டியை கொண்டு வாங்க. அது வரைக்கும் உங்க பெட்டியை பத்திரமா பாத்துக்கிறேன். ஏ பட்டு, பாக்ஸ தூக்கி போடுறா. இந்த பக்கம் கேக்குதா இல்லையா? தூக்கி போடு, தூக்கி போடு. அச்சோ, அட இது இந்த சிப் இருக்கிற பாக்ஸா? சரிதான். சீக்கிரம் தாவுடா, தாவு. ஏப்பா, இவனுங்களை விட்டாதனால ஜம்ப் பண்றது, கையை விட மாட்டேங்கிறானுங்க. வந்து காப்பாத்துப்பா. லட்டு. நிறுத்துங்களா, இதை தூக்குங்க. வாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஏன் கட்டு, மன்மாடி சார் எப்படி வராருன்னு பாத்தியா? யூனிஃபார்ம் போட்ட கடல் பண்ணி மாதிரி. அந்த கிட்டின் ராகுலும் நம்மள ஃபாலோ பண்றான். கட்டுப்பட்டு நிறுத்துங்களா. மூச்சு முட்டுதுல நிறுத்துங்களா. இல்ல, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் அவங்கள சும்மா விடாதீங்க. போங்க. வெரி குட், சூப்பர். வாங்க போகலாம்.
என் நண்பா. கட்டு பட்டுவோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப முடிய போகுது. அந்த பட்டு தன்னுடைய நண்பன் கட்டுவை காப்பாத்த போறானா இல்ல அவன் கூடவே சேர்ந்து இவனும் சாக போறானான்னு நம்ம பார்க்க தான் போறோம். நீ கவலையப்படாத கட்டு, நீ கவலையப்படாத. உன்னை எப்படியாவது இந்த பட்டு காப்பாத்துவான். பட்டு நீ என்ன பத்தி கவலைப்படாத. அந்த சிப்ப எப்படியாவது இந்தியாவுக்கு நம்ம கொண்டு போய் ஆகணும். முதல்ல நீ அவரை போய் புடி போ. சீக்கிரம் போடா. பாஸ், அங்க 2 கார் வருது. நம்ம உடனே இந்த இடத்தை காலி பண்ணி ஆகணும். கடைசி வரைக்கும் இந்த விளையாட்டை என்னால பார்க்க முடியல. இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க உடனடியா கிளம்பலாம். சீக்கிரமா வண்டி எடுங்க. டேய் நிக்காதடா, போடா. சீக்கிரமா போன்றல. ஏன் என்ன பேசுற கட்டு? என்ன பேசுற நீ? என்னால முடியாது. நான் உன்னை விட்டு இங்க இருந்து போகவே மாட்டேன். என்னால முடியாது. இரு, நான் ஏதாவது யோசிக்கிறேன். இரு, என்ன பண்றது? ஐயோ, ஒரே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் புரியலையே எனக்கு. கமான் சீக்கிரம் பட்டு, சீக்கிரம் யோசி. உன் ஃப்ரெண்ட் உள்ள மூழ்கிட்டே இருக்கா. சீக்கிரம் ஒரு ஐடியா பண்ணு. கமான் என்ன பண்றது? இங்க பாரு கட்டு, உன் ஃப்ரெண்ட் நீ நம்பலாம். நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல அவசரப்படாம தைரியமாரு. எப்பா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா. என்ன விட அந்த சிப்பு தான் ரொம்பவே முக்கியம். நீ தான் போய் அதை எடுக்கணும். போ. எஸ், ஒரே வழிதான் இருக்கு. ஒன்னு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம். வேற வழியே இல்ல. பட்டு தப்பா எதுவும் பண்ணிடாதடா. என்னோட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீ போய் முதல்ல அந்த சிப்பை காப்பாத்து. நண்பாடே, என் உயிர் நண்பனு என் உயிரை காப்பாத்தி நிரூபிச்சிடா. ஆமா, எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த? ஒருவேளை என் கூடவே நீயும் புதஞ்சிருந்தனா என்ன ஆயிருக்கும்? அட, இந்த கட்டு இல்லாம பட்டு மட்டும் என்னப்பா பண்ண போறேன்? கட்டு இல்லையே, இந்த பட்டு இல்லை. சார் சீக்கிரமா வாங்க சார். வந்து உட்காருங்க சார். மன்மானி சார் பின்னால வந்துகிட்டு இருக்காரு. வந்து உட்காருங்க சார். கட்டுப்பட்டு நீங்க எங்க போனாலும் சரி, உங்களை சும்மா விட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சட்டத்தோட கால்கள் எப்போ நீ. சமர் சிங், என்ன வந்து காப்பாத்துல. விட்டா உள்ள போயிருவோம் போல இருக்கு. சம்மத் சிங், இன்ஸ்பெக்டர் மன்மானி இப்படிதான் கிரைமை கண்ட்ரோல் பண்றாரா? எங்க சார் எப்ப சார் கிரைமை கண்ட்ரோல் பண்ணதா உங்ககிட்ட சொன்னாரு? இவரை கிரைம் பார்த்ததுன்னா தானா அதுவே கண்ட்ரோல் ஆயிடும் சார். சமர் சிங், எனக்கு நிறைய ஆசை இருக்குல்ல. இந்த சட்டத்தை காப்பாத்தணும், தேசிய விருது வாங்கணும், நான் பெரிய போலீஸ் ஆபீசர்னு பேர் வாங்கணும்ல. எல்லாம் அல்பாயுஸ்ல உள்ள போயிரும் போல இருக்குல்ல. எப்படியாவது என்ன காப்பாத்துல. இந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அந்த கட்டுப்பட்டுவ நான் சும்மா விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் சரி, அந்த பயலுள்ள ஜெயில பிடிச்சு போட போறது இந்த மன்மானி தான், தெரிஞ்சுக்க. துபாயில இன்னைக்கு பிளாஷ் நியூஸ் என்னன்னா, உலகத்துல எல்லா பெரிய பேங்க்ஸ்லயும் ஒரே நேரத்துல ஹைடெக் திருட்டு நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பேங்க்ல இருக்க பணம் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஆனா எங்க யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வாங்க, எந்தெந்த பேங்க்ல எல்லாம் திருட்டு நடக்குதுன்னு இப்ப நம்ம இந்த மேப்ல பார்க்கலாம். இந்த மேப்ல இருக்க ரெட் லைன்ஸ பாருங்க. இந்த ரெட் லைன்ஸ் இருக்க பேங்க்ல எல்லாம் அதிகமா கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் லைன்ஸ் இருக்கிற பேங்க்ல தான் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிருக்கேன் கட்டு, சொல்றேன் கேளேன். எத்தனை பேங்க்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், அதோட டைரக்ஷன்லாம் ஒரே சைடுல மட்டும் தான் காட்டும். ஒரே சைடுல. அந்த டைரக்ஷன்ல தான் ஐஸ்லாண்ட் இருக்கு. இப்போ இந்த பட்டுக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சது குரோத்தி ஜுவாலா ஐஸ்லாண்ட்ல தான் இருக்கணும். அங்க இருந்து ஒரு ஒரே நேரத்துல எல்லா பேங்கையும் ஹேக் பண்ணி பணத்தை பூரா உருவிடுறாரு. நாமே ஐஸ்லாண்ட் போய் பார்க்க கூடாது கட்டு, என்ன சொல்ற? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.